பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாள் அதிகாலை பொழுதுல சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து இந்த உபவாச நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு வாரம் நாம் இந்த நாட்களில் கழிந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மணி நேரங்கள் தேவனோடு காத்திருக்கிறது தேவ சமூகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. கர்த்தர் சமூகத்தை போல நம்முடைய வாழ்க்கையில இன்பமான ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனை ருசித்து பார்க்க பார்க்க அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு பாடலை நாம் பாடி வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தகப்பனே, உம்முடைய அன்புக்கு நன்றி, உம்முடைய இரக்கத்துக்கு நன்றி, உம்முடைய மனதுருக்கத்திற்கு நன்றி அப்பா. இந்த நாட்களிலே கல்வாரி சிலுவை ஆண்டவரே, அந்த பாதையிலே நீர் கடந்து சென்று இறுதியாக ஆண்டவரே மரித்து உயிரோடு எழுந்த அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகிற அந்த நாள் வரைக்கும் உங்க பாதத்திலே நாங்கள் காத்திருக்க நீங்க எங்களுக்கு தந்த தருணத்திற்காக, வெளிப்பாட்டிற்காக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளினுடைய ஆண்டவரே பகுதிகள், வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடம் வினாடி பொழுது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் பொருட்டு நீங்க இந்த நாட்களை ஆசீர்வதித்து வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தினாலே எங்க 2-3 பேர் கூடி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்ன தேவன் எங்கள் நடுவில் இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம். எங்கள் தேசம் எங்கும், உலக நாடுகள் எங்கும் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, மை துதிக்கிறோம். எங்களுக்கு எதிராக 1000-10,000 அம்புகள் எழும்பினாலும் அவைகள் எங்களை அணுகுவது இல்லை ஆண்டவரே. எங்களுடைய இரத்தத்தை கோட்டைக்குள்ளாக, அக்கினி கோட்டைக்குள்ளாக எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் சார்ந்தவர்களையும் ஆண்டவரை, ஊழியங்களையும், சபையையும், விசுவாச பிள்ளைகளையும் நீர் காத்து வருகிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அறியாத பிள்ளைகளையும் உமது அன்பிற்குள் கொண்டு வர எங்களை பயன்படுத்தும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஆத்தும ஆதாயம். ஆண்டவராகிய கர்த்தர் வாழ்வில, இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில காணப்பட்டதே நமது வாழ்வில நாம் இதை செயல்படுத்துகிறோமா? ஆத்தும ஆதாயம் செய்யும் பொருட்டு நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கலாம். ஏசாயா 53 முதல்
11-12 வசனங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு தன்னுடைய ஆத்துமத்தை மரணத்தில் ஊற்றினார். ஆத்தும வருத்தத்தின் பலன் ஒன்று ஆண்டவராகிய கர்த்தருக்கு அவருடைய வாழ்விலே காண முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சிலுவையிலே தன்னுடைய வாழ்விலே பிதாவின் சித்தத்தை முழுமையாய் முடித்து தலை சாய்த்து தனது ஆவியை பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலே நமக்காக சாவாமை உள்ள தேவன் மரணத்தை ருசி பார்த்தார். இந்த இடத்துல பார்க்கிறோம், என் தாசனாகிய நீதிபரன் அவரை பற்றும் அறிவினால் கர்த்தரை அறிகிற அறிவு யாருடைய வாழ்க்கையெல்லாம் வருகிறதோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவர்களுடைய பாவங்களை எல்லாம் தாமே சுமந்து கொண்டு அடிக்கப்பட வேண்டிய எத்தனையோ ஆடுகள், மாடுகள், பறவைகள் துண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல தன்னை ஒரே தரமாய் அவர் மரணத்தில் ஊற்றி அந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து தம் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் காணப்பட்டார். வலது இடது புறத்திலே கள்வர்களுக்கு நடுவில் ஒரு கள்வனை போல அவர் தொங்கிக் கொண்டே இருந்தார். பார்க்கிற உதடுகளெல்லாம் பரியாசம் பண்ண அதை சகித்து கொண்டார். கள்ளர் நடுவிலே ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்குகிறார் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் உண்டு. கர்த்தர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். எதற்காக? நம்ம ஆத்துமா மண்ணோடு மண்ணாக மடிந்து போகக்கூடாது. ஆத்துமாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு நமக்குள்ள வர வேண்டும். ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆத்துமாவின் தாகத்தை தீர்க்க வேண்டும். நமது ஆத்துமாவை புஷ்டியும் பசுமையுமாக மாற்ற வேண்டும். நம்முடைய ஆத்தும நேசராக நமக்கு உறுதுணையா இருக்க வேண்டும் என்று சொல்லி தனது ஆத்துமாவை அவர் மரணத்தில் ஊற்றினாரா. அவர் எல்லா சர்வ உலகத்தினுடைய பாவங்களையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார்ல. அது நிமித்தம் அநேகரை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொள்ளை பொருளாக கொடுப்பேன் என்று சொல்லி கொடுப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானா இந்த நாளில் நமக்கு ஆண்டவராகிய இயேசுவை போல நம் வாழ்க்கையில வருகிற அநேகம் பாதைகளிலே ஆத்தும ஆதாயம் ஒன்றையே நம்முடைய குறிக்கோளாய் வைத்திருக்கிறோமா? சர்வ உலகத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிலைமையை அடைந்தார். ஆனா நம்முடைய சொந்த குடும்பம், நம்முடைய தேசம், நாம இருக்கிற பகுதிகள், நாம் சந்திக்கிற ஆத்துமாக்கள், இன்னைக்கு நாம் கேள்விப்படுகிற ஆத்துமாக்களுடைய ஒரு கோரமான நிலையை நம்ம பார்க்கிறோம். அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக நாமும் கூட நிந்தைகளையும் அவமானங்களையும் ஏற்றாலும் நம்முடைய வாழ்க்கையின் பல நெருக்கங்கள் காணப்பட்டாலும் அதன் நடுவிலே நாம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோமா? ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அறை வீட்டிற்குள்ளாக அந்தரங்கத்திலே ஒரு நெகேமியாவை போல, ஒரு முர்தெகாயை போல ஒரு நாம் ஆண்டவர் பாதத்துல நாம் அழுது கர்த்தர் பாதத்துல, ஐயோ இவர்களுடைய அறியாமை நிமித்தம் இவ்வளவு தூரம் அவர்கள் சங்காரமாய்கொண்டு இருக்கிறார்களே, இயேசு கிறிஸ்து அல்லாத வாழ்விலே அநேகர் இன்றைக்கு செத்து மடிகிறார்களே, பலவிதமான பாவங்களிலேயும் சாபங்களிலேயும் என்று சொல்லி அந்த ஒரு பரிதாபம், அந்த ஒரு மனதுருக்கம் அது நமக்குள் காணப்படுகிறதா? அப்படியானா நிச்சயமாக நாம் யார் யாருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோமோ, எவைகளை நம் மனதிலே வைத்து இந்த உலகத்திற்கு நாம் உதவி செய்கிறோமோ, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோமோ, அன்பு செலுத்துகிறோமோ, தாங்கிக் கொள்ளுகிறோமோ, கர்த்தர் நமது உள்ளத்தின் ஆழத்தை பார்த்து நம்முடைய வாழ்விலே எந்த ஆத்துமாக்களுக்காக, நாம் எந்த தேசத்துக்காக, மாவட்டத்துக்காக, மாநிலத்துக்காக நாம் கண்ணீர் விடுகிறோமோ, உள்ளத்துல
வருத்தப்பட்டு, ஒருவேளை கண்ணீரின் ஜெபம் அநேகருக்கு, ஒரு சிலருக்கு தவிர எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா மன வேதனையோடு கூட, பெருமூச்சுகளோடு கூட அவளை பார்க்கிற அந்த நிமிஷத்துல தாமே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆத்தும நேசருக்கு தெரியப்படுத்தி கதறுகிறோமோ, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் திரளான ஆத்துமாக்களை நாம் அவருக்காக ஆதாயப்படுத்தி நம்முடைய ஜீவ கிரீடத்திலே முத்துக்கள் ஜொலிக்கப்பட அந்த நாட்களை காணும்படி உதவி செய்வார். ரோமர் 8:17 சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். இதே வியாழக்கிழமை நாட்கள்ல பல வருடங்களுக்கு முன்பாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பதான் நான் தேவனுக்குள்ளாக பிரவேசித்து கொண்டு இருந்தேன். அந்த நாட்கள்ல நான் போன அந்த சபைக்காக, அந்த சபையை நடத்துகிற ஊழியருக்காக, அவர்களை குடும்பத்துக்காக நான் ஜெபித்தது உண்டு பல காலங்களுக்கு முன்பாக. ஒருவேளை அந்த காரியத்தை அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் அறியாவிட்டாலும் எனக்குள்ள இருந்த ஒரு பாரம் என்ன, அந்த இடம் முழுவதுமே ஒரு விக்கிரக ஆராதனைகளால், பாவங்களால் நிறைந்த இடமாக காணப்படும் போது இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அதிகமாக அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தோடு இணைந்து போகும்போது தான் எனக்கு ஒரு ஆசை வரும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா எப்படி இருக்கும். அப்பெல்லாம் நாங்க வீடு வீடாக போய் சென்று ஜெபம் பண்ணுவோம். இப்பதான் கொஞ்சம் வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. அப்படி போகும்போது அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனதுல ஒரு பாரம், இவங்களும் நம்ம போல வந்துட மாட்டாங்களா என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு வீடுகளிலே ஜெபம் பண்ணும்போது அப்ப பாருங்க, அந்த நாட்களில ஊழியத்தோடு இணைந்து ஊழியக்காரருக்கு என்ன பாரம் அப்படின்லாம் எனக்கு அந்த அளவுக்கு அந்த நாட்கள ரொம்ப தெரியாது. ஆனா எனக்குள்ள இருந்த பாரம் என்ன, இந்த போகிற இந்த சுத்து வட்டாரம் முழுமையும் கர்த்தருக்கு சொந்தமாய் விட வேண்டும். நாங்க இருந்த பகுதியிலிருந்து கூட திரளான பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், குறிப்பா சிறு பிள்ளைகள் தான். அப்ப நான் அந்த நாட்கள்ல சண்டே கிளாஸ் ஊழியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க அந்த வலசவாக்கம் பகுதியில வந்தாலே சின்ன பிள்ளைங்க கூட்டமாய் ஓடி வருவாங்க. இப்ப அவர்ல எங்க வீட்டுல வச்சு அவங்களுக்கு அந்த இதுல அவங்களுக்கு பாட்டுகள் சொல்லி கொடுத்து, கதை சொல்லி கொடுத்து, சாக்லேட்ஸ் கொடுத்து, அவர்களில சில பேரை நான் போன அந்த சபைக்கு அனுப்பி வைப்பேன். ஆட்டோக்கள்லயோ இல்லைன்னா சைக்கிள் எடுத்து கொடுத்து நான் அனுப்பி வைப்பது உண்டு. அப்படி இந்த நாளை அதற்காக செலவு பண்ண வருஷங்கள் பல உண்டு. இப்பொழுதுதான் நான் ஜெபிக்கிறேன் ஒரு சில காரியங்களுக்காக. அப்படி நாமும் கூட நாட்களை விசேஷித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஊழியக்காரர்களை பத்தி பலவிதமாய் பேசுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா நாம் உண்மையான ஒரு பாரம் கொண்டிருப்போமானா, என்னுடைய ஆத்தும நேசர் எங்களுக்காக சர்வ உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்து அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவனாக எண்ணப்பட்டாரே. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை தேவனுடைய ஜனங்களாக, ஊழியர்களாக, ஒருவேளை ஊழியக்காரிகளாக இருக்கிற பிள்ளைகள் சுமந்து கொண்டு வந்து சத்தியத்தை சொல்லும் போது அநேகர் தொடப்பட வேண்டும், அவர்கள் நிலைநிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் பரிசுத்தத்துல இருக்க வேண்டும், உறுதியான இருதயத்தோடு நிலைத்திருக்க வேண்டும். அநேக காரியங்கள் அவர்கள் மூலம் இன்னைக்கு திரளான தேவை உள்ள ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் பயன்படுத்தும் ஆண்டவரே என்று கதறுகிற உள்ளமா உங்களுடைய உள்ளம் காணப்பட்டா நிச்சயமா அவங்களே ஊழியத்திலே வல்லமையாக ஒரு நாளிலே பயன்படுத்துவார். எலியாவின் கரத்துக்கு தண்ணீர் பார்த்த எலிசாவுக்கு என்ன பலன் இருந்ததோ இன்று அந்த ரங்கத்துல ஒருவேளை அந்த ஊழியர்களுக்கு, ஸ்தாபனங்களுக்கு ஒருவேளை நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணி கொண்டீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அநேக சபைகள் பெயர் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும், அநேக சபைகள் உண்டு. அந்த சபைகளுக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்கள் செபிக்கிற அந்த ஜெபம் அது என்ன செய்யும், திரளான பிள்ளைகள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காளிகளாவதற்கு உதவும். அவர்களுக்கு எதிராக எழுப்பப்படுகிற அநேக தீய சக்திகளின் பிடியிலிருந்து தன்னந்தனியாக அவர்கள் போராடாதபடிக்கு நாம் அவர்கள் சார்பில் போராடி ஜெயத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க முடியும், ஒரு கருவிகளாக பயன்பட முடியும். அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்பட வேண்டுமானா அவருடனே கூட பாடுபட வேண்டும். அப்போ நாம் பிள்ளைகளானா கிறிஸ்து மூலமாக கிறிஸ்துவுடனே கூட நாம் கிறிஸ்துவுடன் சுதந்திரரா, அப்படின்னா பிதாவின் சகலமும் கிறிஸ்துவுக்கு இருப்பது போல, உரிமையானது போல
நாமும் அவரோடு கூட சேர்ந்து பிதாவிற்குரியவர்கள் அனைத்திலையும் நாம பங்கு பெறுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்தார். அப்போ நாம எப்படி பிறருக்கு வழிகாட்டிகளாக இருந்து இந்த கிறிஸ்துவின் மந்தையிலே நாம் சேர்க்கிறவர்களாக காணப்படுகிறோம், யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நம்மை குறித்தே நினைக்க வேண்டிய காலம் இது அல்ல. இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று வருவார தெரியாது. நாம் அந்த வருகைக்கு இயங்குகிற ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். அதற்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறது கிடையாது. இந்த உலகத்துல நாம் வாழ்கிறது கொஞ்சம், ஆனா நித்தியத்திலே வாழ போகிறது அதிகம். இந்த ஒரு நோக்கத்தோடு நாமும் நமது குடும்பங்களும் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்மை பார்க்கிற நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த உள்ளத்தின் ஆழத்துல ஒரு உதவி செய்தா கூட தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்வோமானா கர்த்தர் அந்த உள்ளத்தினுடைய வாஞ்சையை பார்த்து நிச்சயமாய் நாம் எப்படி தகுதியற்ற நாம் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த புத்திர சுவிகாரத்தின் வாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அவர்களும் பெற்றுக்கொள்ள உதவுகிறவர்களாக நாம் காணப்பட முடியும். இந்த நாள்ல நீங்க கூட சில பேர் உபவாசித்து ஜெபிப்பது உண்டு. இது ஒரு ஃபார்மாலிட்டியா காணப்படாத படிக்க நான் ஆர்சி பாரம்பரியத்தில் இருந்த போது ஒரு வெள்ளிக்கிழமை கூட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிலுவை பாதைன்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதை தத்ரூபமா எடுத்து காமிக்கிறது போல அந்த நாட்கள்ல போட்டோஸ் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பில்லருக்கு ஒரு போட்டோ. அப்போ ஒவ்வொரு பில்லரா இருந்து அதை குறிச்ச வார்த்தையை சொல்லி ஜெபிப்பது, அதற்கேற்ற பாடல்களை பாடுவது ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். அப்பவே அந்த கல்வாரியின் அன்பு என்னுடைய உள்ளத்தை உடைக்கும். அவருடைய அன்பு, அவருடைய நேசத்தை நினைக்கும் போது என்னுடைய கண்களை அவ்வளவு தூரம் உடைக்கப்பட்டு ஒரு கண்ணீர் வரக்கூடிய ஒரு நிலைமை. ஏன்னா அந்த நாட்டில் அது தத்ரூபமா எடுத்து காமிக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா இப்ப தெரியும் அந்த போட்டோல இருக்கிற மாதிரி இல்ல, சிலைகள்ல இல்ல. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுதான் விசுவாசிக்கணும். அந்த நாட்கள் எனக்கு ஆரம்ப நாட்கள் நாங்க வளர்க்கப்பட்ட வளர்ப்பு படி தெரியாம இருந்தது. இன்றைக்கு அநேகர் அப்படி காணப்படலாம். ஆனா அறியாமையுள்ள ஒரு காலம் இருந்தது. இப்ப நம்ம அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, கீழ்ப்படியும் போது மிகவும் ஆசீர்வாதம். பிலிப்பி 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள்ல கூட நம்ம வாசிக்கும் போது அவர் ஆத்ம பாரம் ஒன்றையே தனக்குள்ள அவர் தீர்மானமாய் வைத்திருந்ததுனால பிதாவுக்கு கடைசி பரிந்தும் கீழ்ப்படிந்தாராம். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் அதனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆத்துமாக்கள் மேல நமக்கு மேல அவர் வைத்திருந்த அளவற்ற அன்பை வெளிப்படுத்த அவர் தன்னை தாழ்த்தின விதம் கடைசி பரியந்தம். நம்ம நினைப்போம், தீர்மானம் எடுப்போம், அப்புறம் என்ன செய்வோம், மாறி விடுவோம், நம்மை தாழ்த்துவோம். அதே சமயத்துல நமக்கு சோதனைகள் வரும்போது, ஒருவேளை நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்க, எந்த சபையோடு இணைந்து அவர்களுக்கு கூட அறியாதபடிக்கு அவர் இந்த சபைக்காக ஊழியர்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீங்களோ, ஒருவேளை அவர்களால கூட தூக்கி எறியப்படும் போது நமக்குள்ள என்ன வருகிறது, ஒரு பெருமை வருகிறது, ஒரு கோபம் வருகிறது. இவ்வளவு நாட்கள் நான் இதற்காக தானே பாடுபட்டேன், ஆனா இன்னைக்கு தூக்கி எறியப்படுகிறேனே என்று சொல்லி ஆனா ஆண்டவராகிய கர்த்தரோ தாழ்த்தினார். எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு அவமானம். நம்மனா உடனே அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைச்சிருவோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து இது பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், இந்த பாத்திரத்தினுடைய அனைத்தையும் நான் உறிஞ்சி குடிக்கட்டும் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். 1 பேதுரு 2:19 முதல் 25 கூட வாசிக்கும் போது நாம் சில நேரங்கள்ல பாருங்க, சில இடத்தை விட்டு வெளியில வந்துடலாமான்னு நம்ம நினைப்போம். சில நேரங்கள்ல அவர்களாகவே நம்ம எந்த ஊழியர்களால புறக்கணிக்கப்பட்டாலும் அது ஒன்றும் புதுமையும் கிடையாது. ஏன்னா தேவன் தனித்துவமாய் நிறுத்துவதற்கு ஒரு காலம் இருக்கும். எப்பொழுதுமே ஒரேடியாக ஒரு தேவனை விட மேலாக கூட சில நேரங்கள்ல நான் அப்படி நினைத்த காலங்கள் உண்டு. ஆரம்ப காலங்களில இந்த 40 நாட்கள் உபவாசித்து ஜெபிப்பேன், இதை விட அதிகமா உபவாசிப்பேன். இந்த 40 நாட்கள் முடிந்து என் முழு குடும்பத்தோடு கூட சில ஊழியர்கள்
எனக்கு யார் தோன்றுதோ அந்த ஊழியக்காரத்துல என் முழு குடும்பத்தோட போய் நிற்பேன். அவங்க பிளஸ் பண்ணுவாங்க, அந்த ஆசீர்வாதங்கள், அதுக்கு பிறகு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கடந்து போவேன். அது கூட சில நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில அது பின்னாட்கள்ல வேதனை கொடுத்தது. ஏன்னா தேவனுக்கு மேலாக நம்ம ஒருத்தரை நினைக்கும் போது, ஏன் அந்த வீட்டுல என்னுடைய பிள்ளைகளோடு இணைந்து என்னுடைய கணவனோடு இணைந்து அந்த நேரத்துல அந்த 40 நாட்கள் உபவாசிக்க பலன் தந்தீரே, இத்தனை சோதனைகளை தாண்டி வர பலன் தந்தீரேன்னு சொல்லி ஒருவேளை சோத்தரித்து முடித்திருக்கலாம். அது ஆண்டவருக்கு பிரியமா இருந்திருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதி. ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர். அப்ப பாருங்க, நாம் அவர் மேல பற்றுதலாய் இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அநியாயத்தை சகித்துக்கொள். அது நம்ம செய்ய முடியாத ஒண்ணு. ஆனா இன்னைக்கு நம்ம உபவாசிக்கும் போது கத்துட்டு கேட்டா அவர் நிச்சயமாக அதற்குரிய கிருபைகளை கொடுப்பார். அப்படி நான் உபவாசித்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜெபித்த நாட்கள்ல எல்லாம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகமான போராட்டங்கள் இருந்தாலும், பிரச்சனைகள், நெருக்கங்கள் இருந்தாலும், எனக்கு இந்த நாட்கள்ல விட அந்த நாட்கள்ல கிடைச்ச வெளிப்பாடுகள் அதிகம். அப்ப பாருங்க, தீர்க்கதரிசி என்ற நாமத்தை நிமித்தம் நீங்க ஒரு தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டார், சீஷன் என்ற நாமத்தை நிமித்தம் ஒரு சீஷனை ஏற்றுக்கொண்டார். நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள், ஏற்றுக்கொண்டு செய்கிற உதவிகளாகட்டும், ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆகட்டும், உங்களை எலிசாவை போல ரெட்டிப்பான வல்லமை பெற்றவர்களாய் உங்களை ஒளிவிட செய்ய முடியுமே தவிர, நம்மை ஒளிவிட செய்ய முடியுமே தவிர ஒரு நாள் நமக்கு ஒரு குறைவும் இருப்பது இல்லை. கொஞ்ச காலம் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருந்தோம், அடுத்து ஒரு காலம், அடுத்து ஒரு காலம், அடுத்து ஒரு காலம், கடைசியில கர்த்தர் என்ன செய்வாரு, மகிமையான கனத்துக்குரிய ஊழியத்துல உங்களுக்கு நிச்சயமாய் தன்னுடைய பங்கை செய்வதற்கு ஒரு காலம் வரும்போது நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எப்படி ஆபிரகாமை ஒருவனாய் அழைத்தாரோ, ஒருத்தியாதான் என்னுடைய குடும்பத்துல தேவன் என்னை தெரிந்து கொண்டார். தகுதியே இல்லாத என்னை தகுதிப்படுத்தி நான் ஆரம்ப நாட்கள்ல ஊழியம் செய்யும் போதெல்லாம் செய்ததை நினைத்து பார்த்தா இன்னைக்கு ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் என் மூலம் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தது. அந்த பகுதியில வேற சர்ச்சே கிடையாது. இப்ப காம்படிஷனுக்கு நிறைய இருக்குது, அந்த நாட்கள்ல கிடையாது. அப்ப பாருங்க, அந்த ஹோல் ஏரியாவுக்குமே, முழு ஏரியாவுக்கும் எங்களுடைய வீடு கலங்கரை விளக்கை போல இருந்துச்சு. அந்த வீட்டை பார்க்கும் போதே, அந்த வீடை நாங்கள் விற்க வேண்டிய சூழ்நிலை, வித்துட்டோம், அது ஒரு கதை. இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான். அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய ஊழியம் நடக்கிற அந்த பிரேயர் ஹவுஸ் மாதிரி கட்டியிருந்தோம். அதுக்கு முன்னாடி கீழே இருந்த அந்த 2 மாடிக்கு மேல இருக்கிற அந்த சர்ச், அந்த பகுதியை பார்த்து கரங்களை கூப்பி வைத்து அந்த இடத்துல கொண்டு வருகிற கூடையை கூட கீழே இறக்கி வைத்து ஜோம் பண்ணிட்டு, ஸ்லிப்பர்ஸ் அவுத்து போட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்தார். அப்போ நாம உபத்திரவப்படுகிறோம், எதுக்கு? தப்பு செய்து அதை நம்ம உபத்திரவப்பட்டா அது கிடையாது. தப்பே செய்யாதபடிக்கு அநியாயமாய் பாடுபட்டு, அநியாயமாய் பழி சுமத்தப்பட்டு, அநேக வருஷங்களுக்கு பிறகுதான் தெரியும், அநியாயமாய் யாரோ பழி சுமத்தி அது நிமித்தம் தான் நான் தூக்கி எறியப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, ஆனா அது தாங்கிக் கொள்ள முடியாதபடி அதை விட்டு வெளியே வரும்போது இன்னும் அநேக பாதைகள் வழியா கர்த்தர் நடத்தினார். அப்போ அதுல பொறுமையோடு சகித்தால் அதுலதான் கீர்த்தி இருக்கு. நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். கடவுள் நம்மளை அழைச்சதே அதுக்காக தான் அழைச்சேன்னு சொல்றாரு. நீ பாடுபட வேண்டும், நன்மை செய்து, நிந்திக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டு இப்படி பாதையில தான் நீ மரண பறைந்தும் செல்ல வேண்டும் என்பது உங்களுடைய என்னுடைய அழைப்பா இருந்தா நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம், இயேசு கிறிஸ்துவை போல. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். 22ஆம் வசனம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்போ ஆண்டவர் பாருங்க நம்ம மேல எவ்வளவு அன்பு கொண்டிருந்தார். குடும்பத்துல கூட அந்த ஆத்மா ஒரு விலையேற பெற்ற ஆத்மா,
நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்கிறவங்க சூழ்நிலைகளுக்கு நடுவுல போராட்டங்களாய் காணப்படுவாங்க. ஆனா இவ்வளவு நெருக்கங்களையே பார்க்கிறவங்க பரலோகத்தை மறந்து போனவர்களாகத்தான் இந்த உலகத்துல ஃபைட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியமானவரிடத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, மேய்ப்பன் உண்மையான ஒரு கடவுள் யாரு என்பதை அறியாதபடி இன்னமும் தேடி தடுமாறி தடவி தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்களையும் என்னையும் எவ்வளவு சீக்கிரமா மீட்டு கொண்டார். ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ஸ்டேஜ்ல மீட்டு கொண்டார். அந்த ஸ்டேஜ்ல மட்டும் நம்ம அவரால் பிடிக்கப்படலைன்னா இந்த உலகத்தோட மக்கி போயிருப்போம், மண்ணாடு மண்ணாக போயிருக்கோம் நம்முடைய வாழ்க்கை. அதனால்தான் அவர் அந்த நாட்கள்ல சில பேரை சிறு பிராயத்துல வாலிப பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார், இன்னும் சிலரை கடைசி நேரத்துலதான் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா அவங்க அத்தனை காலம் வரைக்கும் வரக்கூடிய சோதனைகளை நின்று பிடிக்க முடியாது. அதனால அவங்களுக்கு ஒரு நாளை வைத்து சரியான நாளில ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறார். வசனம் சொல்லுது, யோவான் 19:4-24 பிலாத்துவுக்கு ஆண்டவர் இயேசுவை ஒப்பு கொடுக்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் பொறாமையினாலதான், இவர் மூலம் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுனால பொறாமை நிமித்தம் தான் இவரை பிடித்து கொண்டு வந்தாங்கன்னு பிலாத்துக்கு தெரிஞ்சு. அவங்க மனைவி சொல்றாங்க, அவர் ஒரு நீதிமான், அவருக்கு வேற ஒன்னும் தப்பு செஞ்சிடாத அப்படின்னு சொல்லும்போது பயம் வருகிறது. ஆனாலும் பிலாத்து பாத்தீங்களா, எல்லா ஜனங்களும் சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி சத்தமிட்ட போது பிலாத்து என்ன செய்யறாரு, கையை கழுவி நீங்க எப்படியாவது போங்கன்னு சொல்லி விட்டுறாரு பாருங்க. அப்போ யூதர்கள் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால அதுக்கு விரோதமாய் அவன் பேசிவிட்டான், நியாய பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும். உடனே என்ன செய்யறாரு, பிலாத்து கேட்கிறாரு, இதை எங்க இருந்து வந்த, என்ன செய்யற, ஏன் இதெல்லாம் பேசுறாங்களே, எதுவும் சொல்ல மாட்டியா, எனக்கு உன்னை சிலுவையில் அடிக்கவோ அதிகாரம் இருக்குது, இல்ல வெளியே கொண்டு வரவோ அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் கிடையாது, என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்று சொல்லும் போது பிலாத்துக்கு ரொம்ப பயம் ஆகி போகுது. கடைசியில உலகத்தை சார்ந்து கொண்டு என்ன செய்கிறான், ஆண்டவராக இயேசுவை மறுதலித்து உங்க இஷ்டம் எப்படியாவது போங்க என்று சொல்லி விட்டு விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை துளி துளியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்தாரு, அதை அனுபவித்தார். இப்போ நம்ம ஒரு கசப்பான ஒரு கீரைன்னு வச்சுக்கலாம், அந்த கீரை ரொம்ப கசப்பு, அத கடிச்சு மென்னு சாப்பிட்டாதான் சுகமாகும்னு சொல்லும் போது நாம என்ன நினைப்போம், இதை மென்னு சாப்பிடறத விட விழுங்க முடியுமான்னு பார்ப்போம். விழுங்கின நிச்சயம் தொண்டையில அது சிக்கிக்கொள்ளும். அப்படின்னா என்ன செய்யலாம், அது ஜூஸ் அடிச்சு அப்படியே குடிச்சிட்டா ஒரே இதுல போயிடும் அப்படி சொல்லி நம்ம செய்வோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. நமக்காக நாம போக வேண்டிய, கடக்க வேண்டிய தண்டனைகள், அடைய வேண்டிய தண்டனைகள், அவமானங்கள், பலவிதமான மரணம், பயம், பாவ வியாதிகளுக்குனால வருகிற அந்த கோரங்கள், பிசாசின் கிரியலால பட வேண்டிய கஷ்டங்கள் எல்லாம் தன்மேல சுமந்து கொண்டு அணுவாக அந்த பாதையை ருசித்து, அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அந்த பாதையிலே அவர் நடந்தார் என்பதை சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது கண்ணு முன்னாடியே நம்மளுக்காகத்தான் சிலுவையில அவர் தரித்திர கோலமானாரே தவிர அவர் இருந்த நாட்கள் அவர் தரித்திராகவோ இல்லாதவராகவோ ஒரு ஏழ்மையான நிலைமையில இல்ல. சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்ட போது எல்லாவற்றையும் இழந்து அவர் தனித்து நின்று கொண்டிருக்கும் போது அவர் கண்களுக்கு முன்னாடியே அவரது உடையை அவர் பிய்த்து அதை பங்கு போட்டு கொண்டப்பெல்லாம் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார். அப்ப இதை பிதாவாகிய தேவன் நினைந்தருளி அவர் சொல்லுகிறார், அவருக்காக நான் ஆத்துமாக்களை கொள்ளையாக கொடுப்பேன், அவர் என்ன செய்வார், பலவான்களை அவர் தன் பக்கமாக இழுத்து கொள்வார் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு அதனாலதான் உலகம் முழுவதும் தேசம் எங்கும் உள்ள அநேக ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, தன் பக்கமா இழுத்து கொள்ளுகிறார். தனது அன்பை வெளிப்படுத்தி ஆபத்து நேரத்துல இயேசுவே என்று சொல்லி அவளை அழைக்க வைத்து
நானே உன்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக ஓடுகிற பிள்ளைகளை தடுத்து நிறுத்தி வியாதியினுடைய மும்முரத்தினால வேதனைப்பட்டு தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் தூக்கி எடுத்து வல்லாத பிசாசின் கிரிகள் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை கொள்ளை கொண்டு போகும்போது அவரிடத்துல அந்த பிள்ளைகளை கொண்டு வரும்போது அவர்களை விடுதலையாக்கி வாழ வைக்கிறார். இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. எங்களுடைய ஊழியத்துல ஒரு சகோதரி வருவாங்க. அவங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் சூசைட் பண்ணியே மரிச்சு போயிட்டாங்க. அந்த ஆவி தன்னுடைய சொந்த மகனை மரித்து போயிட்டாங்க. அவங்களுடைய ஃபேமிலி முழுவதும் சுத்தி 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 ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா அவங்கள சார்ந்தவங்க சர்ச்சுக்கு வந்ததில்லை. அவங்க பல தேசத்துல இருந்தவங்க, தேசத்தின் பல பகுதியில இருந்தவங்க. வரிசைய டெத் நியூஸ் தான். கடைசியில அந்த ஆவிகளில் ஒன்று இவங்களையும் பிடித்து கொண்டு இவங்களுக்கு இல்லாத வியாதியை இருக்கிறது போல காமிச்சு ஆலயத்துக்கு வர முடியாத செய்த போது கடைசியில அவங்க ஒரு நாள் வந்த போது அங்க இருந்த பிசாசு பேசி என்ன செய்தது, அது தன்னை அடையாளம் காண்பித்த போது அதுதான் வியாதியை கொடுத்தது. அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நாள் அது கிட்ட அந்த வேர்ட்ஸ் எப்படி வந்துச்சா, இவ்வளவு காலம் நல்லா தான் இருந்தாங்க, ஆனா பாரு இவ்வளவு மாத்திரைகள் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த மாத்திரைகள் நான் டப்பாவோட கொட்டி அப்ப சொல்லி அது ஆடுது, பாரு இவ்வளவு சாப்பிட்றேன். அப்ப நான் சொன்னேன், என்கிட்ட இது காமிக்கிறீங்க, இது மருத்துவர்கள்ட்ட காமிச்சா ஏதாவது சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதே என்று சொல்லி. அப்ப எங்களுடைய ஊழியத்துல ஒரு மகள் டாக்டர் படித்து முடிச்சிருக்கிறா. அப்ப அவகிட்ட சொன்ன, உனக்குதான் இது தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப பார்த்துட்டு சுகருக்குள்ள மாத்திரை இன்னும் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லும் போது, இவ்வளவு நாள் இல்லையேம்மா, நான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னு சொல்லும் போது கொஞ்ச நேரத்துல சரி முழங்கால் போடுங்க ஜெபம் பண்ணலாம் போது அந்த பிசாசு அவளை அலைக்கழித்து ஆடி அதுவே தன்னை அடையாளம் காண்பித்து விழுந்து புரண்டு கடைசியில எங்களுடைய ஊழியத்துல அந்த சர்ச்சுடைய அந்த வாசலுக்கு தாண்டி போய் அந்த இடத்துல போய் விழுந்து அலைக்கழித்து அவளை விட்டு போனது. இன்னைக்கும் தீர்க்காயுசோடு அவர்கள் வாழ்கிறாங்க. அந்த ஒரே ஒரு தாயார் தேவ சமூகத்துக்கு வந்ததுனால இன்னைக்கு அவளை பேர பிள்ளைகள் வராங்க ஆலயத்துக்கு. சின்ன பிள்ளைகளா ஒரு 10-15 வயசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன், பிள்ளைகள் வராங்க. அந்த குடும்பத்துல இருந்த அந்த தற்கொலையின் ஆவி அதோட நின்று போய் இன்றைக்கு அந்த சந்ததியை தேவன் காப்பாற்றி வருகிறார். அப்ப அந்த ஆத்துமாக்கள், இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்காக தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நிந்தைகள் அவமானங்களை சுமந்தவராய் இன்றைக்கும் அவர் மரித்து உயிரோடு எழுந்த தேவனாய் இருக்கிறார். அவரிடத்துல நமக்கு என்ன பங்கு இருக்குது? நாமும் அப்படி பாடுபடுகிறோமா? இல்லைன்னா மற்ற நம்முடைய வாழ்க்கையில நம்மை நெருக்குகிற காரியங்கள், அநேக காரியங்கள், வித்தியாசமான பிரச்சனைகளை ஒருவேளை நம்ம போகலாம். பிசாசுடைய போராட்டங்கள், ஒருவேளை மரண குழியிலிருந்து அவளை தூக்கி விட நாம் எத்தனைக்கும் போது வருகிற போராட்டங்கள், அவைகளால் சோர்ந்து போகிறோமா? தொடர்ந்து முன்னேறி சென்று ஜனங்களை மீட்டுக்கொள்ள நம்ம அர்ப்பணிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்வை வாழ்வதை விட்டு தேவனுக்காக வாழ்வதற்கு இந்த 40 நாட்கள் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபைகளை கொடுங்க, வல்லமைகளை கொடுங்க, வரங்களை கொடுங்க, வரங்கள் செயல்படுவதற்கு ஏற்ற கனியையும் சேர்த்து கொடுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல இவைகளுக்காக உன்னத நோக்கத்துக்காக நாம் வாஞ்சிக்கிறலாய் காணப்படுகிறோமா? இந்த உலகம் எங்கும் இருக்கிற, தேசம் எங்கும் இருக்கிற, நீங்க செல்கிற அந்த சபைக்காகவாது அந்த ஊழியருக்காகவாது நீங்க அவர்கிட்ட சொல்லாமலே கூட உபவாசித்து ஜெபிக்கலாய். ஒவ்வொரு நாடும் ஆண்டவரே பயன்படுத்தும் இத்தனை ஜனங்கள் தேவையோடு இருக்கிறாங்களே, எங்களுடைய சபைக்கு கொண்டு வர, ஊழியங்களுக்கு கொண்டு வர, என்னை கருவியாக பயன்படுத்தும் என்கிற ஏக்கம் உங்களோடு இருக்கிறதா? நிச்சயமா ஆண்டவராகி கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். எலியாவின் கரத்துக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவை போல குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் ஒருவேளை உண்மையான, உத்தமமான, பரிசுத்தமான ஒரு ஊழியரை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றும் போது அவர்களிடத்தில் இருக்கிற வல்லமையை காட்டிலும் இன்னும் பல மடங்கு வல்லமை கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போன்ற பரிசுத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்து நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி ஜெபிப்பதிலே சோர்ந்து போகாதீங்க. சபையோடு இணைந்து ஊழியர்களோடு, உண்மையும் உத்தமான ஊழியர்களோடு இணைந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாரத்தோடு இணைந்து
அவரது ரத்தத்தை நினைத்து பார்த்து, தியாகத்தை நினைத்து பார்த்து நாம் ஒருமித்து இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நீங்கள் பரலோக தேவனே, இந்த நாளில தொடர்ந்து கூட சில காரியங்களுக்காக அர்ப்பணித்து இந்த நாளை நான் விசேஷித்துக் கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதுவரைக்கும் தங்களுக்காகவே ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போன பிள்ளைகள், இந்த நாட்கள் அவர்கள் போகிற அந்த சபைக்காகவாது, அந்த வட்டாரத்தின் ஜனங்களுக்காகவாது, தேவனால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான கருவியாய் பயன்படுத்தப்படுகிற உண்மையா முத்தமான ஊழியர்களுக்காகவாவது, ஒருவேளை சில பேருக்கு மிஷனரிகள் மேல தாகம், ஒரு பாசம், ஒருவேளை அவர்களுக்கான ஒரு பரிதாபங்கள் காணப்படலாம். மிஷனரிகளோ, அப்போஸ்தலர்களோ, இல்ல தீர்க்கதரிசிகளோ, மேய்ப்பர்களோ, போதகர்களோ, சுவிசேஷங்களோ, யாராக இருந்தாலும் அவருக்கு கொடுத்த அந்த பாரம், ஏக்கம், அவைகளோடு இணைந்து அவருக்காக ஜெபித்து அப்படிப்பட்ட விதத்துல பிரயோஜனமுள்ள கருவிகளாய் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பை மாற்றினீர் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நினைந்தருளும். யூத குலத்துக்காக தேவ சமூகத்திலிருந்து காத்திருந்த அந்த எஸ்தர், அவர்களை மொர்தெகாய், அவர்களை எவ்வளவு அதிகமாய் மேன்மைப்படுத்தினீரோ அதே போல உடைய பிள்ளைகளுடைய அந்தரங்க கிரிகளை அறிகிற தேவன் மென்மேலும் பல 1000 மடங்கு அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. அவர்கள் மூலமாக சபைகள் ஸ்திரம் அடையணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை கட்டி எழுப்பினது போல நாங்கள் போகிற சபைகளை கட்டி எழுப்ப இன்னும் அநேக கிளை சபைகள் வரவும், ஆல மரத்தினுடைய விழுதுகள் போல ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே பல கிளைகளை விட்டு பூத்து குலுங்கி காய்த்து கனிந்தது புஷ்டியும் பசுமைமாய் காணப்பட கர்த்தர் நடத்துவீராக. இந்த மாதமெல்லாம் சொல்லியிருக்கீங்க, பசும்புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர், ஆத்துமாவை தேற்றுகின்ற காரியம், நீதியின் பாதையில நடத்தப்படுகின்ற காரியம், இதை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளை களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பி இருக்க, அவளை பாத்திரங்கள் நிரம்பி வழிய, அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் இருக்க, போக்கும் வரத்தும் ஆசீர்வதிக்கப்பட, வியாதிகள் விடுதலை கிடைக்க, பழக்கும் கொள்ளை நோய்கள் விடுதலை கிடைக்க, ஆவிக்குரிய வளர்ச்சி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இரத்தத்துல மறைத்து கொள்ளும், அநேகரை ஆதாயப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா துதியும் கன மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.